தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். டிட்வா புயல் மற்றும் மழை பாதிப்பு தொடர்பான விவரங்களை விவரிக்க வரைகலையுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். நம்ம தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளை காட்டிலும் சென்னையில் அதிக மக்கள் வசிப்பதனால் முதல்ல சென்னையை பற்றி சொல்லிடுறோம். சென்னை மக்கள் இன்று சந்திப்பதை விட இன்று இரவு நாளை காலை மழை மிக அதிகமாக சந்திப்பீர்கள் என்றுதான் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இது வெறும் ஆரம்பம்தான். போக 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 அதிகரிக்கும். புயலானது அந்த சுழற்சி சென்னையை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது. சரி, எப்படி என்று நாம் முதலில் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்கள், முதல்ல இலங்கை பக்கத்தில் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னாச்சு, இலங்கை மேலேருந்து அப்படியே வந்து இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக நாகப்பட்டினம் சைடு வந்திருக்கிறது. நாகப்பட்டினம் சைடு வந்திருக்கும் காரணத்தினால அங்கே கடுமையான மழை இருப்பது நமக்கு தெரிகிறது. இங்கே பாருங்கள், இந்த புயலானது டைரெக்ஷனானது இப்போ அங்கேருந்து பயணித்து வந்து இங்கே இருக்கிறது இல்லையா? இப்போ இங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணுதா அப்படின்னா கிராஸ் பண்ணலை. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாகப்பட்டினத்திலேருந்து கடற்கரையோரமாக பயணித்து சென்னை வரை வருகிறது. இதனால தான் அந்த நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரை கடற்கரை பகுதி முழுவதும் சென்னையில் பலத்த மழை இருக்கும் என்று சொல்வதற்கான காரணம் இதுதான். வழக்கமாக புயல் என்னாகும், கடல்லேருந்து வரும், கரையை கடந்து போகும். அந்த கரையை கடக்கிற நேரத்தில் காற்று பயங்கரமாக வீசும். குறைஞ்சது 100 km/h அப்படின்னா தான் அதுக்கு புயல் என்ற அங்கீகாரமே கிடைக்கும். அதுக்கு கீழே ஸ்பீடு இருந்தால் அதை புயல்னு சொல்ல மாட்டாங்க, மண்டலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே சுழற்சின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இது புயல் என்று அறிவிப்பு வந்திருக்கும் காரணத்தினால் காற்று பலமாக இருக்கும். ஏற்கனவே எங்கேயோ புயல் உருவாகுச்சு. ஆனால் சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் காற்று எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். இது படிப்படியாக உயரும். சென்னை மக்கள் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம், கரைக்கு வந்து அப்படின்னு கிராஸ் பண்ணிட்டு போகிறது கிடையாது. கரைக்கு வந்து நின்று விளையாடுகிறது, நின்று மேல் நோக்கி நகருகிறது. இந்த வரைபடத்தை பார்த்தீங்களா? நாகப்பட்டினத்துக்கு அருகே புயல் வந்திருக்கிறது. அப்போ கூட கடல்லேருந்து, அதாவது கரெக்டாக கரையிலேருந்து சுமார் 400 km தொலைவில் என்றாலும் அப்படியே மேலே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சென்னையிலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் நாம் சொன்னாலும் நாகப்பட்டினத்திற்கு மிக அருகில் அந்த சுழற்சி தெரிகிறது. பார்த்தீங்களா? நம்ம சென்னையிலேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் இங்கே மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. இங்கே உங்களுக்கு அறிகுறி எல்லாம் தெரியும். நான் இப்போ இந்த ஏரோ மார்க்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சற்றே ஜூம் செய்து காட்டுகிறேன். இங்கே பாருங்கள், இது சேட்டிலைட் 36,000 km உயரத்தில் வானிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மேகக்கூட்டங்கள் எப்படி உற்பத்தியாச்சு, எந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இனி எப்படி பயணிக்கும், சுழற்சி எப்படி இருக்கும் என்று சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அந்த சேட்டிலைட் டேட்டாஸை வச்சு சில கணிப்புகள் செய்திருக்கிறது. அப்படி ஒரு மிக முக்கிய கணிப்பைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. சென்னையில் காட்சிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சென்னை பகுதியில் ப்ளூ கலரில் இருக்கா? ப்ளூ கலரில் இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மழையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். தூறல், சாரல் இப்படி தான் இருக்கிறது. ஆனால் போக போக அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும்? இப்போ காட்சிகள் எங்கே அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். மறுபடியும் மேப்பை சற்றே ஜூம் செய்து பார்ப்போம். இலங்கையில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி விட்டது அந்த புயல். பல பேர் உயிரிழந்து விட்டார்கள். அங்கே நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு. டேமேஜஸ் ரொம்ப சிவியராக இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே போல் டேமேஜஸை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருமா புயல் என்ற கேள்வியை வல்லுநர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த புயலானது முதல்ல எந்த பகுதிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், வேதாரண்யம், நாகப்பட்டினம் அந்த பகுதிகளில் அந்த சிவியராக தெரியுது. பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். எதெல்லாம் பிங்க் கலரில் இருக்கோ, அதுக்கு உள்ள வெள்ளை கலரில் இருக்கோ, அது பயங்கரமான மழையை கொடுத்து கொண்டிருக்கும் என்று பொருள். மழை மேக கூட்டங்களை அது கொண்டு வருகிறது என்று பொருள். மழை தற்பொழுது காரைக்கால் பகுதியில், நாகப்பட்டினம் பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. தமிழக மற்ற கடலோர பகுதிகளை காட்டும் பொழுது ஒரு ஒப்பிடும்போது சிவியராக இருக்கும். இது இப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாதிரி, அப்புறம் தஞ்சாவூர் பார்டரில் இந்த மாதிரி பகுதி, குறிப்பாக அந்த வேதாரண்யம் சுற்றிலும் உங்களுக்கு மழை ஆரம்பித்து விட்டது. இதனுடைய தாக்கம் உங்களுக்கு திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி,
கொடிக்குளம், அப்புறம் கும்பகோணம், அதிலெல்லாம் தெரியும். தஞ்சாவூர் அது போன்ற பகுதிகளில் தெரியும். சரி, ரைட். இப்போ நாம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியில் ஸ்டார்ட் ஆகுது புயல். இங்கே உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் எங்கே தெரியுது பாருங்கள். இன்னும் கூட சர்க்குலேஷன் உங்களுக்கு இலங்கை மேலே தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே தான் ஒரு சர்க்குலேஷன், ஒரு சுழற்சி தெரிகிறது. இந்த சுழற்சியினுடைய தாக்கம் புயலோட மைய பகுதியில் எப்போவுமே அமைதியாக இருக்குங்க. அதுதான் புயலுடைய கண் என்று அழைப்பார்கள். புயலை சுற்றித்தான் மேகக்கூட்டங்களை அது உற்பத்தி செய்து கொண்டு வீசிக்கொண்டிருக்கும். அதே போல் நீங்கள் புயலோட கண், அந்த மையப்பகுதி என்று பார்ப்பது இங்கே, அது மேகக்கூட்டங்களை இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அந்த சுழற்சி எங்கே நகரவிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். வாங்க இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் செய்யலாம். நம்ம சென்னை தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், புதுச்சேரியிலெல்லாம் இப்போ தான் அதனுடைய தாக்கம் என்பது ஆரம்பிக்கிறது. இங்கே பாருங்கள், இது அதனுடைய தாக்கம் இதுவரை இருக்கிறது. சென்னைக்கு லேசான மழை தான். இப்போ நாம் என்ன செய்யணும், அந்த மேப்பை சற்றே ஓட்டி பார்ப்போம். நிலவரம் என்ன, சனிக்கிழமை 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நீங்கள் இந்த மேப் பார்த்துட்டு, இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும், அந்த யூடியூப்பை வச்சு அப்படியே வானத்தை போய் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கள். மேப்பில் என்ன காட்டுது, அதே போல் வானத்தில் நம்ம நேரில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டு வெளியே போய், அல்லது வீட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பால்கனிஸ் அல்லது வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் ஓரமாக இருந்து அந்த கிளைமேட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரி, இப்போ நாம் சற்றே காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை ஓட்டி பார்ப்போம். இங்கே பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இன்று மத்திய நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த புயலுடைய அந்த கண் பகுதியானது பொறுமையாக தாங்க வருது. அதாவது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில், ஆமை வேகத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. இதனால தான் ஏற்கனவே சனிக்கிழமை சம்பவம் நடக்கும் என்று கணித்திருந்தாலும் தற்பொழுது அந்த சம்பவமானது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் டெல்டா பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. இந்த புயலுடைய நகர்வை நீங்கள் பார்க்க முடிகிறதா? இங்கே பாருங்கள், புயல் எப்படி நகர ஆரம்பிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு அம்புக்குறி போடுறோம், அது எந்த டைரெக்ஷனில் பயணிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே கரையை கடக்காமல் சற்றே மேலே 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 உயர்ந்து வருகிறது. அதுவும் ரொம்ப ஸ்லோவாக, மணிக்கு 7 கிலோமீட்டர். இன்னும் போக போக வேகம் குறையுமா அதிகரிக்குமா இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே புயல் வந்து டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டைரெக்ஷனில் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், மேலே அப்படியே ஏற ஏற சென்னைக்கெல்லாம் மழை கடுமையாக இருக்கும். இந்த புயலை பொறுத்தவரை முதலில் பாதிக்கப்படுவது நாகப்பட்டினமாக இருக்கிறது. முதலில் தப்பிப்பதும் நாகப்பட்டினமாக இருக்கும். ஏன்னா புயல் மேல் நோக்கி நகர்கிறது. முதல்ல நாகப்பட்டினம், திருச்சி, மதுரை, அப்புறம் ராமநாதபுரம், இந்த சைடெல்லாம் மேகக்கூட்டங்கள் கிளியர் ஆகிடுது பாருங்கள். மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி நகர்கிறது. பிறகு வட தமிழ்நாடு அந்த பகுதியில், அப்படியே அந்த ஆந்திராவில் நெல்லூர் பகுதியில் கடுமையான மழை மேகங்களை கொண்டு செல்கிறது. வீரியம் குறைந்து அது சென்னைக்கு அருகே கரையை கடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ புயல் ஆனது சென்னை மக்கள் இம்முறை சற்றே தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கும் மழை தற்பொழுது ஆரம்பம்தான், போக போக வீரியம் அதிகரிக்கும். இன்று இரவு, நாளை காலை எல்லாம் மழை சிவியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. திங்கட்கிழமை காலை வரை நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். இந்த புயலானது சற்றென்று கடந்து செல்லவில்லை, பொறுமையாக நின்று ஆடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. வீட்டு வெளியே அனாவசியமாக போகாதீங்க, அத்தியாவசிய பொருட்களை தேவையான அளவு வாங்கி வச்சுக்கோங்க. கரண்ட்டு கட்டு தவிர்க்க முடியாதது. இந்த புயல் என்றாலே மழை கடுமையாக இருக்கும், தண்ணீர் கடுமையாக இருக்கும். கரண்ட் ஷாக் யாருக்கும் ரோட்டில் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கரண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கட் செய்திருப்பாங்க. சில நேரத்தில் கம்பி அதுவாக அருந்து விழுந்துவிடும். அரசாங்கம் சார்பாக அத்தனை முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். இந்த புயல் கிராஸ் ஆன பிறகு எவ்வளோ சீக்கிரம் பவர் ரெஸ்யூம் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து விட்டது. படிப்படியாக கடலூர், புதுச்சேரி, சென்னை இது போன்ற பகுதிகளில் உள்ள மக்கள் தயாராக இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு புயல் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.